சமாளிக்க முடியுமா? இப்படி சத்தம் போட்டதை எப்படி சமாளிக்கிறது? இதை சொல்லி அங்கேயும் குழந்தை எடுத்துக்கொண்டு இங்க வைக்கிறவர்கள் செலுத்த நம்பிக்கை வருதா? செலுத்த வேண்டிய வருதா?
கரெக்டா தெரியுமா? கரெக்டா இருக்கு. வணக்கம், ரொம்ப சந்தோஷம். மூணு ஆண் குழந்தை. குழந்தைகளுக்கு தாய்மார் நல்லதானே? அதான் எங்கே ஒழிக்கிறீங்க? ஏன் குழந்தை மாதிரி? சுவாமி குழந்தை பெற்றா மட்டும் போதாது. சரி, அதை பேர் வளர்க்க வேண்டும். குழந்தை வளர்க்காம இப்படி காணத்தில் விட்டு வரலாமா? அப்படி என்ன நிலைமை சொல்லுங்க. ஒரு நாள் இரவு மட்டும் இந்த பிள்ளை ஒரு இரவு நாள் இரவு மட்டும் 11 வயது ஒரு மகன் நம்பியவர். சரி, எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் ஒரு நாள் இரவிலே வளர்த்திருக்க முடியாது. சரி, அது மிக படிப்பெல்லாம். சரி, ஒரு குழந்தை வளர்க்க சொன்னா சுமார் 5 வருஷம் கஷ்டப்படலாம். சரி, அப்படின்னா 7 வருஷம். சரி, 2 வச்சு பார்த்தாலும் அந்த குழந்தையா போவாங்க. 7 ஆண்டுகள் ஒரு பிள்ளையை வளர்க்கணும் அவசியம் நீ 7 வருஷம் சரியா நீ பிள்ளை 7 வருஷம் படிக்க வேணுமா? சரி, 7 வயசு 17 வயது உட்பட்ட பிள்ளைகளை சரி, ஆமா, அதே சமயத்தில் 7 வயசு பிள்ளை 14 வயசு உட்பட்ட பிள்ளையை நிச்சயம் புரட்சி சட்டத்தை ஆமா, நீங்க பார்க்கணும்னா இது சட்டத்தை பார்த்தா சரி. ஆமா, அது சரி. சக்கரை நெல்லி என்று சொன்னால் அந்த அரசாங்கத்துடைய சட்டத்திற்கு உட்பட்டது. சட்டம் போட்டா சரி. சக்கரை நெல்லி சரி. அவன் பிள்ளை அப்படின்னு சொன்னால் இரவு மட்டும் இந்த பிள்ளைகள் இருப்பீர்கள். பகல் சொல்லப்பட்டிருப்பீர்கள். வந்து வாங்கினா ஒரு கையில் வந்து போய் வர தாக்கமாக சொன்னா பிள்ளைய போட்டு போயிட்டே பார்த்தா நீவர் சரி அப்படின்னு பெற்று ஒரு சாபத்தை கொடுக்கின்றார். 7 வருடமும் ஒரே இரவாக போகிறது. ஒரு பகல் வரும். அந்த பெண்ணுக்கு ஒரே நாள் இரவு 7 வருஷம் சாபத்தை கொடுத்து வாருங்கள். சரி, அதை கைவிடுத்தார். சத்தியம் அப்படின்னா நன்றி தேவன் சொல்லியிருக்கிறார். பெண்கள் குழந்தை கருத்தில் வாங்குவதை இருமயமானது. குழந்தைகளும் தெரியவில்லை, பெண்களுக்கும் குழந்தை தெரியவில்லை. சரி, இருமயமானது. சரியா இந்த முப்பராதி கவுளிய தாய்மொழியை வந்து அப்படிமான தாய்ப்பார் அப்படின்னார்கள். சரி, இந்த முப்பராதி கவுளியை இப்ப நடந்து வருகிறார்கள். எப்படி
சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள். கலத்திலே படுத்தி இருந்து அமர்ந்து நீ நடந்தோடு விளையாடுகின்றார்கள். சரி. அப்ப நடந்தோடு விளையாடக்கூடிய சமயத்தில் அடுத்தது மாற்ற விழா. இந்த உலகில் பொதுவே நடைபெறக்கூடிய பக்குவத்தில் கைலாசம் இருக்கக்கூடிய தேவர்கள் கேட்கிறார்கள். சாரக்கூடிய இந்த தெய்வம் பொதுவாக ஆதித்த உலகில் பொதுவே நந்தி போன்ற வரலாறு கேட்கிறார்கள். சரி. ஒரு எதிர்கால உலகில் ஏற்படுத்திய சில அறிவை வாழ்க்கை வாழ்ந்தார்கள் சொன்னால் வாழ்க்கை போனவனை இந்த துன்பப்படுவார்கள். ஆமா. இது சொல்லிப்பாரு நம்ம இந்த தேவனுடைய உள்ளவர்களால் பற்றி விடுதலை அளிக்கின்றது. நந்தினியில் ஒழுக்க ஏற்பட்ட சாபம். சரி. இந்த குழந்தைகளுக்கு அவர் பெண்களுக்கு விரும்புகிறது. விடிகால பிறந்தது. சரி. எட்டி பார்த்தாங்க. எடி அந்த பார்வை கிளம்பி விழுந்துச்சு. இப்பதான் விழுந்திருக்கு. எடி பிள்ளைக்கு 7 வயசு இருக்கும். அதே விட்டவன் ஏமாத்திரங்கள் நந்தியவர். அம்மா சக்தி வராமல் நம்ம ஏமாற்றி ஆண்மனையும் பரவாயில்லை கொடுத்தார் என்று பார்த்து சொன்னார். அவரை இவரை பிள்ளைக்கு 7 வயசு ஆகிடுது. ஒரு சென்னையில் ஒரு மணியில ஒரு விட்ட பையன் மாசம் 20,000 வருமானம் வருவி அப்படி காலிக்கு சாப்பிட்டாங்க. சரி வேண்டாம். சரி குழந்தை நாடகத்தில் கொண்டார்கள். அம்மா அந்தரத்து வழங்கிட்டார்கள். சரி பார்த்தாங்க நந்தினிவர். சரி இதை நாம் தான் சொல்ல வேண்டும். அந்த குழந்தைக்கு நல்லது வெற்றியில் அழைத்து சொல்ல வேண்டும். சரி இதை சொல்லி வாருங்கள். சரிதான் நந்தினிவர் புறப்பட்டு வெளியிட்டார். அம்மா இதை வாருங்கள். சரி இந்த நந்தினிவர் இந்த பிள்ளைகளுக்கு சரிதான் அத்தனை சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி அப்படி புறப்பட்டு வெளியிட்டார். இந்த பிள்ளைகள் முடியும். அம்மா அப்பா பிள்ளைகள் சுவாமி தாய்மாரி சுவாமி சரி பார்க்காம இருக்கிறவரைக்கும் நல்லது. சரி ஆமா அம்மா பெத்தனைக்கு போட்டு போயிட்டான். சரி நீங்க பிறந்த அங்கே உங்களை போட்டு சென்றார்கள். சரி நான் எடுத்து உங்களை கையில் கொடுத்தேன். சரி உங்களுடைய நீரன் ஆகிட்டேன். சரி பரப்பை ஊழல் ஒப்பாதீர்கள். சரி கவலைப்பட வேண்டாம். தாயிலே சொல்லி சரி நான் இருக்கின்ற உங்களுக்கு சரி தாய்க்கு தாயாக தந்தையாக பொறுப்பாக நான் இருக்கின்றேன். வெளி ஏராசனை அழைத்து சென்றேன். சரி ஆதி இறைக்கின்ற பகவானை கண்டு அருளிபடி வரலை வாங்க விடுக்கின்றேன். சொல்லி பாருங்கள். சரி நந்தினியவர் பிள்ளைக்கு போல் ஆக இயற்கை படிப்பதற்கு பற்றி சொல்ல நல்லதையா சிவனிடத்துல சந்திக்க வேற வேண்டும். நம்பி ஈஸ்வரர் வெள்ளிமலைக்கு வெளியிட்டார்கள். சரி வெள்ளிமலைக்கு வந்தார் பாருங்க. இரண்டாவது விமானத்தில் எல்லோரும் சரி அது ஒரு யார் பார்க்கிறா நினைத்து நடந்துவிட்டது. சரி அதற்கு பெற்ற பிள்ளை மட்டும் வெள்ளி ஏகாசனைக்கு பிள்ளை வருவாய் என்றால் இருக்க விரும்பானா அதனால் உள்ளே விடக்கூடாது. சரி பரிசு தடுக்க வேண்டும். சரி வருகிறார்கள். கல்யாண வருகிறீர்கள் கல்யாண போகிறீர்கள். சரி புதிதாக 3 பிள்ளை
சரி. இங்க வைக்காரி மூன்றாவது பிள்ளை. சரி. இந்த மகனே, அம்மா அத்தை வந்து சரி என்னல்லோ ஆகாதே வாழைக்கு. சென்றாலும் பிள்ளைகளே தேடி கொள்ளாமல். பட்டோவிலை நீரோடலுமா, ரோடலுமா. வாங்கிடுமால் வாங்கிடுமோ. இது வீட்டினாலே மூன்றாவது சரி. அட்டவர்கள் சரி செய்ய வந்தவள். அம்மா, 7 நாள் சரியா? சரி. 7 நாள் சரி ஒன்று பிடிச்சிட்டு வைங்க. அம்மா சும்மா இருக்குமா? ஆட்டி படைக்கும். சரி. அந்த ஓட்டி இந்த பிள்ளைகள் அரட்டு வச்ச பிள்ளைகள். சரி. இறந்தாங்கே தலைவிதி கொண்டிருக்கலையா? சரி. பொல்லாம கைலாசலை கொட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒரு பாம்பை பிடித்து ஒரு குட்டியை அழைத்து சரி. 12 மாதம் வளர்த்து வரும் பொழுது கொஞ்ச நாட்களுக்கு அந்த பாம்பை என்ன கொடுத்தோம்? புத்தத்தோட சேர்த்து ரசத்தை கொடுத்தோம். உங்களுக்கு உபதேசம் எனக்கு தேவைப்படையாது. வளர்த்தது நான் குரல் கொடுத்த போது ஆண்டவரே என்னுடைய உடற்பாடாக இருக்கிறீர்கள். யார் யார் இந்த கைலாசமலை அவர்கள் 20 பிள்ளைகள் இருக்க வேண்டும். அது தெய்வாக்கள் இருக்க வேண்டும். தெய்வங்களுக்கு தெரியும். இந்த கைலாசமே இருந்தால் என்ன இல்லாமல் போனால் என்ன வேண்டும்? நான் வளர்த்த பிள்ளை நான் எனக்கு உள்ள பதிவு. வெட்டாதே போகிறே. ஏய், நீங்க ஒன்பதாவது கைலாசமலை விடாம கோட்டை வாசலை இழுத்தாங்க. இந்த வெள்ளி மலையோட நான்கு முறை தன்மை இருந்து கூட அப்படி சொன்னவரை ஓடி வந்து அழைத்தார்கள். சரி, நாங்கள் வருகிறேன். வாசலை வட்ட போதே, வட்ட போதே. வட்டம் போடாதீரே, நாடியே. வட்டம் போடாதீரே, நாடியே. இந்த தெய்வாக்கள் 30வது கைலாசமலை விடாமல் கோட்டை வாசல் இழுத்து அழைத்தார்கள். அம்மா, தலை விழுந்த வண்ணமாக நந்திதேவர் 30வது வைத்துக் கொண்டு வானத்தில் வீசினார். அங்கே பார்க்கக்கூடிய சமயத்தில் குழந்தைகள் அவர்களுக்கு சற்று நிழல் விளையாடும். இதுதான் கிஃப்ட் ஆயிடும் சரி, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அது செத்தால் வரைந்தார்கள். அந்த இவரை சிறு குழந்தைகள் பேசிவிட்டார். ஆயிரத்தின் ஒரு நாள் வந்தால் இந்த பூனைக்கு ஒரு நாள் வரும். 3 வீத ஆள் பெருமாள் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆளை வந்தாலும் சரி எவருக்கும் பயப்பட மாட்டோம். நன்றி, உனக்கு மட்டும் கொஞ்சம் பயப்படுவோம். நீர் நீங்கள் போட வைக்காவிட்டால் எல்லாமே அழைக்கிற குணப்பா. நீங்களும் எங்களை வலுவோடு வைக்காவிட்டால் உங்களையும் நாங்கள் இல்லாமல் ஆய்வுகள் என்று சொன்ன நன்றி பெருமாள் உள்ளத்தில் நடக்கிறார். சும்மா
தான் வேலை தருவியது சரி. அம்மா பார்வைப்பட்ட உடனே பேய் கூட்டங்கள் பறந்து சென்றது. பறந்து சென்று வேலிலிருந்து போய் எங்கு விழுந்தது வேலியை தைப்பதற்கு பார்த்து கைக்கு முழுமை இந்த முட்டாட்டியை தண்ணி கிடையாது. சரி. அந்த வேலுடைய ஐந்தாயிரம் அம்மா உண்மை ஒழிக்க கொடுப்பார்கள். இந்த வேலி வெற்றியான அம்மாவுடைய உடற்படப்பட்டு சரிமா? உயிர்மையாகவே திருத்தந்தை முகத்தில் ஏற்ற வேலி வாய் என்ற வேலியை விட்டிருந்தார்கள். சரி. வேலி வளைந்தது அம்மாவுடைய வேலியான ஈர்ப்பவாமல் வேலைக்கு ஆதாரமாக முதல் முறையாக சக்தியின் அம்சமாகவே சரி. 3 குலத்தோடு 6 குலத்தோடு ஆமா. தேவி முட்டாள் அம்மன் வந்து பிறந்தார்கள். மற்றும் பல வேறு பாருங்கள் சரி. வரிசையாக அம்மன்மார் பிறந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மன்மார் பிறந்தார்கள் சொல்லிட்டு பாரு. யாராவது ஏன் உனக்கு கேட்கலையாமா? இது எட்டி. அட செவிடா, எனக்கு காது எப்படி கேட்டு தெரியுமா? அப்படியே அழகா இருந்துச்சு. பெண்ணை கூட இப்படி பரவசம். நீ மட்டும் நீ செவிடா வந்தா நாங்கள் எப்படி? அப்ப நீங்க இருக்கிறது பரவப்பட்டது வந்து பணத்துக்காக. எப்பா? பரவசத்துக்கு வந்து இப்படிலாம் சொல்லி எல்லாம் உலகத்தில் இருக்காது. பாட்டுக்கு இலவசமா பாட்டு விடுற பணத்துக்காக. இருந்தாலும் இந்த குறையான கணக்கு எழுதிய. என்ன கணக்கு? அம்மன் பிறந்தாருன்னு சொல்ற மாதிரி இப்போ பெண்கள் அப்படின்னு மத்தவங்க அறிய வேண்டாமா? அம்மா வரட்டுப்பா. சரி. பூஜை பேர் அம்மா வருவாங்கல்ல, ஆமா. அப்ப கூட்டத்தில் யாராவது புடவை போடணும்னு என்கிட்ட கேளு. இப்ப மத்தவங்க வந்து சொல்றேன் நம்ம வந்து போயாச்சு. இப்ப வருவாங்கப்பா. சரி. அன்னபடி பூஜைக்கு வருவாங்க. பத்திரகாளி முத்தாரம்மன் சரி. எல்லாம் அம்மன் வருவாங்க. சரி. அப்ப மட்டும் குறவ சத்த கூட்டத்துக்கு வரும் பாரு. சரபாரி அம்மனுக்கு எத்தனை விதமான இசை கருவிகள் நாம் இசைத்தான் அம்மனுடைய கோவில். சரி. அம்மாவுக்கு மிகவும் பிடித்த இசை என்று சொன்னால் பெண்ணுடைய வாழ்வில் வரக்கூடிய அந்த குழந்தைகளுடைய யோசனை அம்மாவுக்கு எல்லாம் பிடிக்கும். சரி, ரொம்ப பிடிக்கும். நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கொஞ்சம் குறவு வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு வருது. ஆனா இந்த கூட்டத்துல ஒரு தாமஸ் இருந்தா குறவ சத்தம் வரும். சரி. அதுக்கு வராது. நாங்க அசையும். வரலாறு சிறப்பப்படும் நம்ம பூமி பாட்டு பொருள் கோவில் கேட்டால் ஒரு பூமி கூடவே உன்பாசல் காவல் செய்யும் சுடலுக்கு ஒரு கருக்குறள் போராட்டம் கும்பிடப்பட்டு நீ அப்ப கேட்டுதான் இருந்தியா? தூக்கிட்டா நினைச்சேன். அது ஊருக்கு உரிமை கேட்டுருக்கா. அப்படியா? சட்டான பாரு. சரி. பாருங்க, பெண்கள்னாலே இது குறவ சத்தம் தான். சபாஸ். பாட்டி மாதிரிலாம் பாருங்க. சரி. அந்த காலத்துல பாருங்க. குறவை சத்தம் முழங்கு சரி. தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் வந்து பிறந்தார்கள். சரி. மற்றும் படத்தில் ஏறி மகளிர் ஆமா. வரிசையாக அம்மன்மார் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பிறந்தார்கள்? முத்துமாலை முதல் இழந்தாள் மூன்று முகம் கொண்ட உம்முடைய பேச்சு எம்மை போக்கடக்கி வந்தாளோ. உரைத்திட்ட வேலை வெற்றி இழந்திட்ட மாயம்மை. முத்தம் இடுகின்ற மணிமுத்தை மாலையம்மை. முல்லை ஓடியே போவழி முல்லை மாலாவே. அகத்தி வழக்கமிடும் மலர்நாடு ஓசைகளை. அன்னவரை போல் நடக்கோ சின்னவரை மாதாவோ. அலத்தில் கிளை அறுத்த இளநகரி காசிமலை காசியோடை காத்திருந்த கண்மணி. என்னை கொண்டு சேர்த்து கொண்டு நின்றதுல ஈரங்காரி ஆயிருக்கும் அண்ணனாரை நம்மையோடு. ஆதிவராசக்தியின் அம்சமாகவே அந்த வெள்ளியை அம்மன்மார் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பிறந்தார்கள்? முத்துமாய் உலகளந்தாள் ஒட்டுமுகம் கொண்டவள், உப்புடைய பேச்சியம்மை பூப்படைக்கு இருந்தவள், புத்துரை உருத்தரித்த சித்தூரை காத்தவள், பூதத்தினை ஏறிக்கொண்டு சாதித்தில நாச்சியார், கலகம் கலகி வரும் உலகளந்தாளுடனே, கங்காள பேச்சியோடு வங்காள காட்சிக்காரி, உள்ளவர் புகழேற்ற பெரிய மாதாவுடனே, பொருந்திட்ட வேறுவிட்டு இருந்திட்ட மாரியம்மன், வெளிமட்டம் விளைகின்ற மணிமுத்து மாலையம்மன், பிள்ளைப்பிள்ளை போலிருந்தோம் வள்ளிப்பிள்ளை மாதாவன், அதட்டி வளர்க்க வேண்டும். மலர்காட்டு பூஜைக்காரி, அன்னப்பிள்ளை போல் நடக்கும் சின்னப்பிள்ளை நாச்சியார், கள்ளத்தில் விளை இருந்த இழைத்த பழிகாரி, காசியுடை காசியுடை காத்திருந்த கருப்பாய், எண்ணி கொண்டு சிரிப்பமாண்டு உள்ள நாச்சியார், ஈரக்காரியாயிருக்கும். அனல்காய்த்தலுடனே, இப்படி அம்மன்மார்கள் வேலையை திறந்து கொண்டிருக்கிறார்கள். சரி. இன்னும் 11 நினைவார்கள். நம் அம்மா யார் யார் அவர்கள் இருக்கிறார்கள்? யாரெல்லாம் பிறந்தார்கள்? பெண்கள் நீதியுடன் கண்ணங்கள் ஒரு மாறியம்மை.
இளங்கனி ஒரு மாரியம்மன், இதை எடுக்க வந்த படை ஒரு புண்ணியவாட்டி, இல்லத்துக்கு யானவை மலையாளத்து கண்ணாடியம்மன், எருமை நாம் ஏறும் சொரிமுத்து மாலையம்மன், முப்புறங்கள் காத்திருக்கும் ஐம்பெரும் தாயம்மன், உழைக்கும் உழைக்காரி உப்புராணி மாதாவம்மன், சப்படி வித்தை வடித்த சப்பரத்து தாயம்மன், சேலம் பெரிய சரணி அதில் பவர் வரும். ஏற்றிக்காரி ஒட்டி தீர்த்த சாட்டைக்காரி தங்கத்தை, தோல்மலை அப்புக்காரி உறைவத்து நாச்சியாரை, கிருஷ்ணனுக்கு வள்ளியிருக்கும் கட்டிப்பட்ட சுந்தரியும், கருப்போடு சங்கரையும் பெரும்பூசைக்காரி, ராமு செய்தது ஊரக்காரி தாங்கிருந்தார். மலைக்கன்னிமார் உள்ளனை சரி, மகிழ்ச்சி வந்தார்கள். அம்மா, வேள்வி தரிக்க வேண்டி வந்தோம். சரி, ஆனால் பாருங்க அம்மன்மாரை பார்த்தவுடனே அம்மாவுக்கு மகிழ்ச்சி. சரி, அம்மா வந்தாரம்மா. என்னம்மா, வேள்வியை கருத்தவழியினால் சொல்லிடும்மா. விரித்த தலை அவிழ்த்த சடைமாக இருக்கிறீர்கள். சரி, அதை அலங்காரம் செய்யும். சரி, அலங்காரம் செய்தாதான் பெண்கள் பார்க்கும்போது அவங்க அழகா இருக்கும். சபாஷ். சும்மா இப்படி தலைவி மூலமா இருந்தா அம்மா, கைலாசமணிக்கு போக முடியாது. சரி, இது சொன்ன உடனே ஆமா. 64 அம்மன்மார்கள் சரி, தண்ணி அலங்காரம் செய்கிறார்கள். சரி, எப்படி வரைக்கு என்ன செய்கிறார்கள்? இலங்கு சீப்பினாலே தலை கோதி முடித்தார். தலை கோதி முடித்தார். தலை கோதி முடித்தார். தலை கோதி முடித்தார். இல்லை முறை உள்ள மேலை கொள்ளை முறை கொடி. தலை கோதி முடித்தார். உச்சி கொண்டே ஒரு நோக்கு சேர நோக்கி. நோக்கு சேர நோக்கி. பின்னையாண்டு புலங்கள் பொன்னராசம் போலே. தேவி உத்தாரம்மன் அருளுடனே சரி. மற்றொரு அக்கறை அம்மன்மார்களும் சிறப்பாக அலங்காரம் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? தங்க சீப்பெடுத்து சரி. தேவி உத்தாரம்மன் தலைநோதி குளித்தார்கள். தலை கோதி முடித்தார்கள். ஆமா, அந்த காலத்துல பெண்கள் பாரு, தலை கோதி முடிச்சாங்க. தலை கோதி முடிப்பதை கூட மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய உண்மை அடைகிறது. அப்படின்னா தலைநோதி முடிக்கிற வாழ்க்கையோட தலை கோதி முடிக்கிறது சாதாரணமா என்ன நினைச்சுக்கிறாருமா? எளிய நினைக்கக்கூடாது. பெரிய ஆசை இருக்குவாரு. ஆசை எப்படி அப்ப அந்த காலத்துல பெண்கள் தலை கோதி போய் சரியா வகுடு நாட்டி தலைகளை உச்செடுத்து நேர்ச்சி இருப்பாங்க. இந்த முடியை இரண்டாவது சரிபாதியாக பிடித்து பிரிச்சு பின்னாடி பின்னர் வந்து போய் சொல்வார்கள். ஆமா, இதனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? என்ன? இப்ப கணவன் பாதி மனைவி பாதி. அப்படியா? சரி இருக்கலாம். அந்த வாழ்க்கையுடைய தத்துவத்தை இந்த உண்மை உணர்த்துவதற்கான விஷயமாக ரெண்டு பேரும் பாதி 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 உண்மை உணர்த்தி தன்னை பாதி சிவன் கொடுத்தார். ஈசன் கொடுத்தார். நம்ம அதே சமயத்தில் பாருங்க, சரி. இந்த காலத்தை எப்படி உச்சப்பாருன்னு சொன்னா, எப்படி இங்க இருந்து இப்படி முட்டா இந்த கால் கோல வச்சுட்டு போய் சைடு வச்சுட்டுறாங்க. சைலன்ஸ். முட்டா காலுக்கு போய் சொன்னா இப்ப மனைவி முட்டா கணவன் கால். இது ரொம்ப நல்லா இருக்கு. இல்லையா? இது நல்லா இருக்கு. அப்ப கணவன் கால் மனைவி முட்டா. சரி. அதுக்கு ஒரு விளையாட சிக்கல் எப்படி கையில கோல் இருக்கு. ஆமா. அங்கே மாதிரி ஒரு சிக்கல் இப்படி இங்க இங்க வரணும். இங்க அது இப்படி போகும். என்னைக்கு பெண்கள் தலை சீமாட்டோ அன்னைக்கு கொடுத்து ஏகப்பட்ட சிக்கல் ரொம்ப சிக்கல் புக்கல் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அந்த சிக்கல்லாம் எப்படி தீர்க்கிறது முடிவு பண்ணி சரி. முட்டு வைக்கணும்னு சொல்லி சரி. உச்சியை புருஷன்
தலையை கண்டவுடனே வாய் தின்னாம முடியும். அதவே இப்ப சமீப காலமாக ஒரு தலைவர் புரியாம எப்படி அவன் ஒரு 5 வருஷம் வேலை வச்சிருக்கா. இப்போ ஒரு 6 மாச காலமா அது இப்ப ஸ்டைல் பொறுமையான பெண்கள் கேட்டா கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா போனோம்னு அர்த்தம். பாருங்க நிறைய மாடல் தலை வந்துச்சு. சரி இதுல பாருங்க ஒரே மாடல் மட்டும்தான். ஆமா இப்ப அப்படி இல்லை. எத்தனை டிசைன் மாடல் இருக்கிற அரைமணமா இருக்கான். தலை இருக்குன்னு 1/2 மணி நேரம். சரி ஒப்படை சுமதிக்கே உங்க வாழ்க்கையை பாதுகாப்பு உலகத்தில் 850 அழகு பொருள் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. உலக சட்டையும் உங்களுக்கு அப்ப உங்களை வச்சு ஒரு பிரோஜனம் இல்லையே. எங்களை வச்சுதான் நாளே இருக்கு. எந்த ஒரு இடத்தையும் பாரு. சரி நாங்க தான் இருக்கோம். ஜவுளி கடனா எங்களுக்கு தேவையான பொருள். சரி நீங்க ஓரம் பண்ணிக்கிறீங்க. நிறைய குடும்பத்தை பாருங்க முன்னாடி சேவை எடுத்துருப்பாங்க. புருஷ பிள்ளையோட ஓரம் பண்ணிக்கிறது எங்கேயும் வேலை இருக்காது. எல்லா இடத்தையும் பாருங்க நகை கடை போனாலும் அங்கேயும் நாங்க தான் இருக்கோம். பார்க்கும்போது சரி ஒரு சில ஒவ்வொரு நாட்களுக்கும் கொண்டு வந்து எட்டி கொடுப்பாங்க. அது மேலே நீங்க முன்னாடி வருது கற்பனை பண்ணி சாமி சாமான் இருக்கான்னு கையில முடிச்சா போனமா இருக்கமான நீ எல்லாம் அடிப்பட்ட மகன் மாதிரி இருந்தா பார்த்து என்ன ஒண்ணு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே. அப்படி தூக்கி தூரம் அதுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ முடியல. எல்லாருமே நாங்க அப்படிதான் இருக்கோம். சரி சரி தெரியாம போச்சு. சரி இருந்தாலும் ஒரு கஷ்டமா அப்படி கூப்பிடணும்பா. சரி புள்ளி எடுத்துக்கோன்னு சொல்லணும். சரி அதெல்லாம் வேலைக்கு வச்சிருக்காங்க. அப்ப பாருங்க சரி அழகுரை பறிபொறி முடித்தார்கள். அம்மா முத்தாரம் தலையை வர மல்லிகை முல்லைக்கு கொடு சொல்லினார்கள். அந்த பூவை சொல்லி பாருங்க. சொல்லி உடத்தை அலங்காரம் செய்கிறார்கள். எப்படி அலங்காரம் செய்கிறார்கள்? எப்படி செய்கிறார்கள்? சாந்தி ஒட்டி ஒட்டனவே சந்தன சரி முகத்தை அலங்காரம் செய்தார்கள். சரி கொச்சி மஞ்சள் கொண்டு பூசினார்கள். அவங்க நடத்த பாரு சிறப்பு மஞ்சள் சிறப்பு கொச்சி மஞ்சள் அங்கதான் மஞ்சள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சிறப்பு மஞ்சளுக்கு சிறப்பு கொச்சி எப்படி மஞ்சளுக்கு சிறப்பு கொச்சி. சரி சிறப்பு ரசம் அடிப்பா. சரி சரி ஒவ்வொரு என்ன சிறப்பு சிறப்பு சரி சரிப்பா நீ ரொம்ப சிறப்புதான். உங்க ஊர்ல வந்து கேட்டா ஒரு நாளுக்கு தெரியலையே. கொடப்பாடி ஜெயமொழி இருக்கா யாரு கருப்பவன் கருப்பட்டிக்கான ஒரு தலைவான இந்த மொட்டையை
அப்படி கேட்டு பார்த்தவங்க யாருக்கு தெரியலையே. நீங்க ஊர்ல வந்து விசாரிக்க சொன்னீங்கன்னா ஒரு 5 வயசு பையன் போய் தம்பி இந்த மம்மி நல்ல போட்டோ ஒரு காமெடி சொல்லிட்டால எஸ் முருகன். அது எப்படி எஸ் முருகன்? சரி, என் முன்னாடி இருக்காங்க எஸ் நோட் சொன்னா ரோட்ல தான் சொல்றேன். எஸ் எஸ் போட்டா வீட்டுல சாப்பாடு போடல. இப்ப அப்படிதான் சாப்பிட்டு இருக்கா. சரி, சரி, சரி. தண்ணி தண்ணி கண் கட்டு போறாங்க. தண்ணி எது சீனி பக்கத்துல தான் தண்ணி மெட்ராஸ்ல இருக்காரு. அங்கேயே இருக்காரு பிடிச்சிட்டா ஏன் காலலிக்கா அவன் செத்தா பரவாயில்ல, சீரிய மறைக்காது. அப்புறம் என்ன மரியாதை கிடையாது. பேசாம சும்மா சோப்பு தின்னமா ஓரமா இருந்தமான்னு இருக்குது. இல்லப்பா அது போனதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் பாருங்க, தேவி உட்கார் அம்மனோட வச்சோட அக்கறை எம்மன் மாதிரி சொல்லி முகத்தை பாரு அக்கா மஞ்சள் பூசி சரி விதவிதமான பொட்டுகளை வைத்தார்கள். சாப்பிட்டு சந்தனப்பட்டு சம்பாதப்பட்டு குங்குமம் போட்டு வச்சு அது மட்டமா சார் எப்படி இருந்தாலும் பெண்களுக்கு முகத்தில் புன்னகை இருக்க வேண்டும். அதான் சிறந்தது. ஆமா, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். சரி, 64 அம்மன்மார்கள் சரி சிரித்த முகத்தோடு இருக்கிறார்கள். பார்த்த ஆதிவாசத்தி அம்மா முத்தாரம்மா சரி அலங்காரங்கள் மணிமணிதான் ஒரு வழியா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. சரி, பாருங்க வெளியே வரைக்கும் போகலாம். சரி, இது சொல்லி பாருங்கள். அம்மா 24 அம்மன்மார் அழைத்துக் கொண்டு வெளியே சொல்லி வருகிறார்கள். சரி, பார்த்தா சிவபெருமான் சரி ஆதிவாசத்தி சக்தி மகாமன் இடத்திலே வேண்டி தனித்து வாங்கி அனுப்பி வைத்தேன். அம்மா தனியாக போனாய். அம்மா இப்போது இத்தனை அம்மன்மார் இங்கு பிறந்தார்கள். சரி, சரி, ஆமா சரி அப்ப இத்தனை
வெள்ளி மலையை தெய்வாத்மாவிலே தவற முதற்கு இடமில்லை. சரி. இந்த 64 அப்பமாய் இருந்து கொண்டு ஆரோக்கியம் பகவானே முக்காட்டிலே இறக்கிவிட்ட விளைய ஒப்புராணி முன்னிலையும் சரி தாயிலான தந்தையிலான அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா அவரோடு சரி அத்தனை அப்பமாரை அங்கே ஏற்படுத்தினான். அம்மன்மார்கள் எங்கே சென்றிருந்தார்கள்? சரி ஆனால் எப்பொழுது இந்த கைலாசமலைக்கு வர வேண்டும் என்று சொன்னார் ஒரு தூது விடுகிறோ நான் கேட்கிறோம் அப்பொழுது அடக்கடலே கொடுப்பதையாவது கைலாசத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். இது சொல்லப்படி வார்த்தை கேட்டு தேவி உண்டாரம் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? பகவானே நீங்கள் சொல்வதும் சரிதான். முக்காட்டிலே செல்லும் உங்களால் தாயாக இருக்கும்போது சரி பூதுவை அனுப்பும் பொழுது சரி ஏன் எதற்கு எழுதி நிற்காமல் சரி அனைவரும் தெரியாமல் எந்த ஒரு விலாசமைத்து வருவோம். சரி ஆனால் ஒன்றை முக்காட்டிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நல்ல கையாய் போட்டு ஏதோ காட்ட போதனால் சரி புறப்பட்டால் 64 அம்மாமார்களும் சரி அழகாக தேரில் சில அவதார்கள் சென்று சரி அன்போடு வரவழைத்தார்கள். சரி சொல்லம்மா பார்த்தோமே எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். சரி தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் இருந்தோம். சரி எங்களுக்கு தெய்வமாக தாங்கள் வந்திருக்கிறீர்கள். சரி பாருங்கம்மா தெய்வ வார்த்தையில் அமர்ந்திருங்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் அறியபடி கோட்டை ஏற்பாடு செய்ய இது சொன்னவுடனே அம்மா அழகாக தேவி ஸ்ரீ முத்தாராம மற்றொரு அம்மா அத்தனை பேரும் சரி வில்வ மரத்தரை வீற்றிருந்தார்கள். கோயில் மரமாக இருந்தார்கள். கோயில் இருந்தால் ஒரு வில்வ மரம் வைக்க வேண்டும். சரி அப்ப வில்வையிலே சிவன் வாங்கிட்டு நம்ம மாலையால சொல்லிட்டு போடுவோம். ஆமா ஆனா அப்போ கைலாயம் பண்ணிருந்து முப்பராயிரத்தை வைத்து பொதுவாக கோயிலுக்கு முன்பாக அவர் வைக்க வில்வ மரம். நிறைய கோயில பார்க்க நாயகர் டிவி அடிச்சுட்டாங்க வெளியே பத்தி விடு 2 நாயகர் சமையல் ஒண்ணு படிங்க. சும்மா சமூகத்தை படிக்கிறது சரி சோதனை சமூகத்தை படிக்க முடியும். சரி அங்கே பார்த்தா ஒன்றாக கொண்டு போயிடும். இத்தரத்தில் கோட்டைகளை அமைக்க வேண்டும் சொன்னால் இந்த தரம் நல்ல தரமாக பார்க்க வேண்டும். சரி அப்படின்னா சோதனை வரவழைக்க வேண்டும். கைகளை வர வைத்து சிறப்பு இருக்கும். சரி எங்களுக்கு அழகுரை கோட்டை வைக்க வேண்டும். சரி அதற்கு இது சரியான தரமாக பார்த்து சொல்லுங்க. இது சொன்னது கடவுளை போட்டு சரி எது சிறப்பாக சிறப்புடனை கணவரை வழங்கி பார்த்து சொல்லிட்டார். சரி இந்த தளத்திலே பெருமாளை ஐம்பத்தெட்டு வருடப்பட்ட அறியாதே ஒரு கோட்டை ஆகியாரே
அம்புராணிகளே, இந்த தளத்திலே பொன்னாலை கோட்டை வைத்து புகழ்தரவை வாங்கிடலாம். சரி 58 வருடம் மட்டும் அழியாது இந்த கோட்டை. 58 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டியால் கோட்டை அழி வாய்ப்பு இருக்கிறார். அந்த அப்புராணி சரி ஏ தம்பி அண்ணா அடிய சொல்றதை கேட்டாயா? 58 வருஷத்துக்கு பிறகுதான் சரி கோட்டை அழி வாய்ப்பு இருக்கிறார். சரி இப்ப நமக்கு எத்தனை வயசு? இப்ப வயசு நமக்கு 27 27 58 58 பள்ளியோடு போனியா யார் தெரியுமா? பள்ளியோடு எங்க தெரியாதா? அது தெரிஞ்சதான் போய் போறேன். அப்ப எப்படி தெரியும் குடமழையானி? எனக்கு தெரிஞ்சு தெரியாம ஏதோ வாய் வந்தெல்லாம் பேசி சரி குடத்துக்கு தெரிஞ்சு தெரியாம ஆடிச்சு. சரி பள்ளிக்கூட படிப்பு இந்த நாளைக்கு சம்பந்தம் மனசு தெரிஞ்சுக்கணும். எழுத படிக்க தெரியுமாப்பா? அது தெரியும். அதுக்காக கீழ்நாட்டு படிப்பதற்கும் இந்த மனத்தை வாசிப்பதற்கும் என் நம்பி படிப்பு வாசிப்பதற்கும் பள்ளிக்கூடத்தில் சம்பந்தம் கிடையாது. என்ன குடத்தை வாசிக்கிறியா? மொத்தத்தில் ஒவ்வொரு மனிதனும் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய படிப்புக்கும் உங்களுக்கு வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. சரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தனி அதுதானே. நான் தனித்தேர்வு அமர்ந்து இருக்கிறேன். நான் வாத்தியாரை கேட்கிறேன். அது சரியா வரீங்க? நீ சரியா சொன்ன. நான் பாப்பாட வேண்டும். 27 58 அவன் என் பைக் ஸ்கூட்டில வந்து 80 வெயிட் இருக்கான். நடமுடியெல்லாம் பவர் போயிட்டே இருக்கணும். பறக்க வேண்டாம். அவன் 20 பணம் மதிப்பு இருக்கான். சரி அது ஒரு ஸ்கேன் தெரியுமா? பாருங்க இந்த ஸ்கூட்டி வந்து 50,000 ஒரு ஸ்கேன் இருக்கு. சரி சிறந்தவர் கோட்டை வைக்கிறார்கள். உத்திரத்தின் ஆழ்வார்த்து தேவி உத்தார் அம்மனுக்கு சரி உச்சமணி மண்டபம் கட்டினார்கள். சரி ஒவ்வொரு தூண்களும் உத்திரத்தோடு அவர் கட்டினார்கள். சரி அந்த உத்திரத்தோடின் பக்கத்திலே சாய்ந்திருந்து விளையாடுவதற்கு தங்கத்தான் பாண்டிக்கொடு. சரி அது மட்டுமா? ஆமா நேரி பாருங்கள். ஆமா எளிய மந்திர மாமலையை சரி இணைக்கலாக நாட்டினார்கள். சரி கொடி மந்திர மாமலையை கோபுரமாக ஆக்கினார்கள். சரி பவளமலை கொண்டு வந்து படிக்கலாக போட்டார்கள். சபரிமலை கொண்டு வந்து சாமி கட்டினார்கள். கோடுமலை கொண்டு வந்து மூடாத பத்திரிட்டார்கள். இப்படி சரி மேலும் பூமியில் மனம் நடுங்கும்படி முரசொலிக்கு மண்டபம் கட்டினார்கள். சிவன் பிரம்மா பெருமாள் மூன்று மனம் நடக்கும்படியாக பெரிய மண்டபம் ஈசன் மனமே நடுங்க வேண்டும். சரி என்று சொல்லி முரசொலிக்கு மண்டபம். அங்கே நண்பர்களை பிடித்தழைக்கும் மண்டபம். கருத்து மண்டபம் மேலும் மெய்வாட்டை பிடித்தழைக்க சிறச்சாலை வைத்தார்கள். சரி மேற்கொண்ட பூமியை கரைத்தார்கள். மெய்வாட்டை பிடித்து கால்களில் தொழிலில் கூட்டுவது கொண்டு பூமி கரைந்தார்கள். மதுக்குலத்தை சிவப்பது ஒன்றை வைத்தார்கள். இதையெல்லாம் பார்த்து பார்த்து இந்த தேவர்களை கொண்டு வசிக்கும்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்படி முத்துராகி மூன்று வேளை சரி ஜோதி பிரகாசமாக வரைந்தார்கள். தொட்டல் யோகம் உட்படாது வைரவன் நாகரிகம் என்கிற சூரியன் போல் வைத்திருக்கிறார்கள். இப்படியாகவே ஏற்றி சித்திர பதவிகள் வரைந்து சிறப்பாகவே கோட்டை கொத்தரன் அனைத்து அமைத்து முடித்தார்கள். சரி 64 அம்மன்மார்களும் சரி கோட்டை சுத்தி வந்து வந்தார்கள். சரி புராணிகளை என்ன இவ்வளவு அழகான ஒரு கோட்டை. இரணியர் ராமன் கூட இப்படி கோட்டை அமைத்ததில்லை. அவ்வளவு சிறப்பான கோட்டை வைத்திருக்கிறது. இந்த கோட்டை அவர் என்று சொன்னால் சரி நீராடி அலங்காரத்தில் அலங்கு நம்ம வேண்டும். சரி சீக்கிரம் சொல்லி என்று சொல்லுங்கள். அழகாக சொல்லி வெட்டினார்கள். சரி வேட்டியை வட்டாக எடுத்துக்கொண்டு சரி தேவிசை முத்தார் அம்மனோடு மற்றோடு அம்மா அத்தனை ஏழு சொல்லியிருந்து நீராடி சரி தன்னை அலங்காரம் செய்து கொண்டு 30 கோட்டையே முத்தார் அம்மன் வந்தவர் சரி அங்கே பாருங்கள். சரி நந்தினிவர் வெள்ளியெல்லாம் சொல்லி சென்றார்கள். இன்னும் வரவில்லை என்று சொல்லி
ஆமா. முப்பராதி மூன்று பேர் அப்படியே நந்தியை நினைத்தார்கள். சரி. பார்த்தா நந்தியவர் ஆமா. அதான் நம்ம பிள்ளைகள் அம்மாவை நினைக்கிறார்கள். சரி. அம்மாக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி ஈஸ்வரனை நோக்கி வந்தார். சரி. ஐயா பகவான் என்ன? நான் வளர்த்த பிள்ளைகளுக்கு வரம் கொடுக்க வேண்டும். சரி. 103 சிவலிங்கம், அதாவது சாதாரண சிவலிங்கம். சரி. வேதாந்த மந்திரம். ஆமா. எட்டராத மூலிகை. சரி. மூன்று பார்வையை கேட்டார். சரி. பார்த்தா இந்த பகவான் சரி. காட்டில் வாழக்கூடிய நம்ம மூன்று பேருக்கும் சிவலிங்கத்தை மதிப்பு மதிப்பே தெரியாதா? கண்ணாடி சிவலிங்கத்தின் மருமை நாட்டில் வாழ்வோர் வெள்ளையை மாட்டார்கள் சொல்லி சில விவரங்கள் சொன்னார்கள். வாருங்கள், சிவலிங்கத்தை வைத்து பூமியை வைத்து வழிபாடு செய்தால் சரி. பாதாள பயம் ஏற்படும். சரி. தண்ணீர் வைத்து வழிபாடு செய்தால் அந்த இடத்தில் ஏறுமாறு வெளியே வட்டிவிடும். அக்கினி வைத்து பூசை செய்தால் தமிழத்தி எட்டை போகும். தேவி உத்தாரவன் மடியில் வைத்து வழிபாடு செய்தால் பலன் உண்டு. சரி. இதை சொல்லி ஈசன் சொல்ல ஆமா. சரி என்று நந்தி தேவர் வாருங்கள். சரி. அவர்தான் சிவலிங்கத்தை எடுத்தார். ஆமா. ஈசன் எடுத்து கொடுக்கவில்லை. சரி. இந்த பாருங்க, பிள்ளை வளர்த்த வாசத்தினால் சரி. சிவலிங்கம் எடுத்து சகாமுறையில் அமைத்துக் கொண்டு நந்தி தேவர் சரி. பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று வந்தார். சரி. நந்தி தேவரை இரண்டாம் முப்பராதி ஒன்று நேரம் சரிதான். அது சமூக இருக்கின்றீர்களா? நடத்துகிறவரை வாருங்கள். சரி. நீ சொன்ன போது காணலை நடந்து இருக்கிறது. சரி. பட்ட அந்திரிக்கிறார். ஈஸ்வரன் மகன் தெரிவிக்கிறார். சரி. சாமாத சிவலிங்கம், வேதாந்த மந்திரம், எட்டநாத மூலிகை. சரி. இந்த சிவலிங்கத்தை தேவி உத்தாரவன் மடியில் வைத்து வழிபாடு செய்தால் மட்டுமே ஒரு பலன் உண்டு. எங்கள் சொந்தப்படி பாருங்க, அது இருக்கிறதா? சீதாவில் 3 சிவலிங்கம், 103 சிவலிங்கத்தை 3 சிவலிங்கத்தை உறுதியை துடிப்பது. உழைத்த சிவலிங்கத்தை 3 சிவலிங்கத்தை நீலகுமார் ராவிற்கு முப்பராணியில் போட்டுதான் வைக்கிறார்கள். இடத்தை விழுந்தா பாருங்க, புதிதாக சக்தி கிடைத்தது. உடனே பார்த்தா நந்தினீர், அப்பா சரி. முப்பராதிகளே உங்களுக்கு ஈசனை வந்து விட்டார். சரி. அதாவது செய்யாதீர்கள். அப்பா. கல்லை உரிக்காதே, கற்பனை நினையாதே. சரி. பாரப்பா, என்ன? நல்லது மட்டும் செய்வாய். சரி. தீயது செய்யாதே. சரி. நல்லா தேவி உத்தாரவனை தாயிட்டு வணங்குவாய். அம்மா. என்னையும் சற்றே நந்தி இருக்கிறாய் என்று சொல்லி நினைத்துக் கொள்வாய் அப்பா. இந்த யாரும் புத்திமொழியை சொல்லிவிட்டு நந்தி பெருமான் வார்த்தை சொல்லிவிட்டு அவர்கள் வெளியே சென்று சேர்ந்தார்கள். இப்படி செத்திருக்கக்கூடிய சமயம் சரி. முப்பராதி வாரம் 30 கோட்டில் தேவி உத்தாரவனோட வந்திருக்கு. ஆமா. அங்கு என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? தேவி தாயார் பத்திரகாளியம்மை சரி. தாரகாசுரனை வதம் செய்து ஆமா. ரத்தத்தை எடுத்து சூழ வண்டியை ஏற்று சரி. வண்டி மலையில் வண்டி வளர்ச்சி இந்த 2 பேரும் பிறந்தார்கள். சரி. அழைத்துக் கொண்டு தேவி பத்திரகாளியம்மை கைலாசனுக்கு செல்ல வேண்டும் வரக்கூடிய வழியிலே சரி. மலைக்கார் முப்பராதி அம்மா பத்திரகாளியம்மா என்ன? வாருங்கள், 30 கோட்டையில் சென்றவர்களாம். சரி. என்று சொல்லி தேவி பத்திரகாளியம்மன் 30 கோட்டையில் அமர வைத்தார்கள். சரி, நாமெல்லாம் வரட்டதை அம்மா மகளே தண்ணீரிலே கேட்க. சரி, புறாவை ஒன்றுமே தன்னுடைய மனைவியார் மலைக்கறி மகளை சரி. தண்ணீர் எடுத்து வைக்க சொன்னார்கள். சரி. மலைக்கறிவாக தண்ணீர் எடுக்க சொல்லி வந்தார்கள். சரி. தாமரைகளை சனீஸ்வரன் 3 சொல் தண்ணீராக கொண்டு வந்தார். சரி. தண்ணீர் ஆசைப்படும் மலைக்கறிவா சாப்பிட்டார்கள். ஆமா. விசியக்கும் பிரார்த்தனைகளுக்கு சொல்லிக்கிறாங்க. சரி. 3 ஆண் மகன் வந்தது. சரி. ஒன்று தம்பி, ஒன்று பாதன், சந்தனவான பாதன். இவர்கள் 3 பேரும் சின்ன புறாதிகள். சரி. புறாதிக்கு பிறந்தவர்கள் சின்ன புறாதி. சரி. ஈரன் புறாதி, பெரிய புறாதி. இந்த சிவனுக்கு வந்து அன்றிலாம் சரி தொடங்கி. சகல பிள்ளைகள் அந்த புறாதி. சரி. ஏய், கொஞ்ச நாளா மறந்துட்டாங்க ஏமாற்றை. அவன் சொன்ன வார்த்தை எனக்கு மறக்காதா? சரி. இருந்தாலும் அப்பா வந்த சந்தோஷத்துல மறந்துச்சு. கருவூட ஒட்டாங்க, கருவழிப்பா, முப்புராத்தி உருவூட ஒட்டாங்க, இந்த உலகமெல்லாம் இவனுக்கு போய் சண்டாத பிள்ளைகளை கழிதிருக்கி கொள்ளாமல் சரி. பாம்புக்கும் பால்வாக்கு அழைத்து வந்தீர்கள் என்று சிவனை கேட்டார் என்ற தேவாத தேவர்கள் எங்கேதான் அப்படின்னு கொண்டாடக்கூடிய கொண்டாடி. அப்படின்னு சொல்லி பாருங்கள், புத்திக்காரனை சிந்தனை செய்தார்கள். சரி. கைப்பட சுமக்க சொல்லி கணத்தில் அடித்தார்கள். ஆமா. அது கூட சுமக்க சொல்லி மண்டையில் அடித்தார்கள். எனக்கு தடி கொண்டு இருக்கின்றார்கள். மேலும் பாருங்கள், அடிபடுத்த முடியாமல் சரி. சென்றவர் தெய்வாட்கள் முறையிட்டார்கள். அம்மா அத்தான் சொல்லுவான். சரி. அம்மா பாவ கணக்கில் அதிகரிக்க வேண்டும். அம்மா. அதிகரித்தால் மட்டுமே அவனை கொல்ல முடியும். சரி. இது சொன்ன உடனே அம்மா. தெய்வாட்களை என்ன? நீலாம் 30 ஓட்டை வழியாக சரி. எனக்கு பூமாலை சொல்லி கொண்டு வாருங்கள். இந்த நாட்டில் விதவிதமான பூக்களால் மாலை சமைத்து பார்த்து அரகரா சிவசிவா சிவசிவா என்று சொல்லி சத்தப்பட்டுக் கொண்டு அந்த முப்பே பொறுமையாக வரிக்கும் பொழுது மாட்டான் பிராணி தேவானை தேவனுடைய சத்தங்களை எடுத்து போய் வளர்த்தி சொன்னார். சரி, அப்படி ஓடி வர முப்பராதி. அம்மா அடையமாட்டே ఇక్కడ மாலை கொடுக்குறீங்க. இறைவன் எப்பெருமான் வெள்ளிமலையை வைத்திருக்கக்கூடிய விமல பாடத்தில் என்று மாலை சத்தம் கொண்டு செல்கின்றோம். ஏய், தேவி உத்தாரவன் மாலை இறக்குங்கடா. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் சும்மா விட மாட்டேன். அடே, எப்படி மலை இரும்பு தள்ளிடுடா. எனக்கு அடிக்கிற அடியில ஈசனுக்கு தலைவரை கொள்ளவே, ஈசனுக்கு தலைவரை கொள்ளவே, உன்னை கண்ணத்திலே ஓடி ஓடுகிறான், உன்னை கண்ணத்திலே ஓடி ஓடுகிறான்.
அப்பா தேவாட்டே இதை சும்மா விடக்கூடாது அந்த முப்புராணி மூன்று அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் இதை சொல்லி பார்த்தார் ஈசன் முப்புராணி அழியக்கூடிய காலம் இருக்கிறது அம்மா ஆகினால் பரந்தாமன் அவர்களை அழிக்கும் பரந்தாமன் தானே அவரை அழைப்பதற்காக பாருங்கள் கருணையாளனை நடிசுவதற்காக ஒரு கதையை ஒன்று செய்து வருவான் ஒரு கல்யாணம் நடத்தி கருணனை ஒன்று செய்தால் கருணை கைலாசத்தை கொண்டு சென்றார் சரி இரண்டு பிறந்து கால் போதை வனம் செய்து கொடிய நாதத்தை கொடுத்து வந்தான் எழுதுகிறான் சரி அதான் சொல்லுவான் அம்மா அது இடையவன் உடைய சிறு திருமால்களை திருமாலைத்துவார் ஆத்ம சுவாமி இது சொன்னவரை சரி திருமாலை வார்த்தைகளுக்கு சொல்லி சரி திருமால்கள் வர்த்தித்தார்கள் ஆனால் அங்கே பெருமாள் இப்படி வந்திருக்கின்றார் கால தெய்வம் வடமாலே கனகமணி நேர்மாலே மேல்திசை முகமாலே பொய்மொழி மாதாலே உயர்ந்த வீரை கடலிலே உயர்ந்தே அசைந்ததோ இளவட்ட கடலிலே அப்படியே திருப்பார்கள் ஆகவே என் பெருமாள் திருமால் இப்படி அவதரிக்கிறார்கள் இவரை அமர்ந்திருக்கிறார்கள் ஆளும் வழக்காக வடகமொழி தெற்காக கட்டை ஒரு பாப்பாக நேர்த்திசை முகமாக உச்சலையும் அப்படி அசைவது போல் இப்படி செய்கிறார் என் பெருமாள் சரி கண்டால் விளையாட்டால் அம்மா இத்தனை மட்டும் செய்யக்கூடாது என்று சரி. அதில் எடுத்து வந்து சரி. பரந்தாமன் பாதத்தில் போட்டு அப்படி தொட்டு வணங்கின்றார் சரி. பார்த்தால் பரந்தாமன் அம்மா ஏழையாமல் இதை அந்த நாமத்தை சொல்லப்பார் ஆண்டவராகப்பட்ட இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் சொற்கள் உண்மையோடு அழைத்துவர சொன்னார்கள் சரி நீ புறப்பட பிறவாய் வைக்கிறேன் உங்களுக்கு வாழ்நாளை அளிப்பதற்காக நீங்கள் எடுத்து ஆண்டவருக்கு சுமந்து கொண்டு அந்த பணிகளை கொண்டு அந்த பகுதியில் முக்கியம் சேர்ப்போம் எனக்கு வாகனமான அவர்களாக உடலை புறப்படலாமே சரி என்னை எல்லையான முதியை வார்த்தை சரி. அறிந்தார் பெருமான் அம்மா ஈசனுக்கு வந்தால் பார்த்தார் சொல்லுமான் சரி. அதான் வாருங்கள் இப்ப 24 மணி நேரம் தூங்கலாம் உங்களுக்கு ஒரு குடும்பங்கள் நல்ல எண்ணங்களுக்கான சொல்லுமா ரொம்ப நல்ல எண்ணம்தான் என்ன பிரச்சனை நடக்குது தெரியுமா முப்பதாதி 3 பேரும் உட்காந்து 30 ரோட்டை இட்டு சரி. விமானத்தை விட்டு திட்டம் செய்கிறார் சரி. சீக்கிரம் 30 ரோட்டை அழிக்கணும் உங்களுக்கு வேலையான ஒரு சேவை கேட்டால் உங்களுக்கு அந்த பொருள் எங்களுக்கு சொல்லுவாங்க வாங்க வாங்க போகிறது என்ன பயந்து நினைக்கிறேன் நான் கொடுக்கிற வியாபாரம் சரி. நன்றியை வார்த்தை பாருங்க சரி. அவதான் சீக்கிரத்தை வாங்கி கொடுத்து சரி. இவ்வளவு கஷ்டம் இருக்கு சரி பேசிவிட்டு சொல்லி 30 கோடி அழிக்க வேண்டும் அழிக்கலாம் சரி அப்படின்னா அந்த சிவலிங்கமாக அந்த கோட்டையில் இருக்கும் வரை அந்த 30 கோடி அழிக்க முடியும் அது சரிதான் அந்த சிவலிங்கத்தை வெளியே பறிக்க வேண்டும் அப்படி சொன்னால் சரி சரியான ஆளுநர் தான் நீங்களே புறப்படுங்க சரி. இது சொல்ல உடனே ஆத்தாரியின் பெருமான் வாங்கிவர் சரி அந்த சிறுகியை வரைக்க வேண்டும்னு சொல்லி இப்படி வருகின்றார் எப்படி பறிக்கிறீங்க குடும்பப்பனாக வல்லரும் வாங்கியவர் போலர் கொள்ளுவார் உசைவிட்டை உடனே கப்பலை உண்டான
எவன்டா இங்க வந்து என்ன கேட்கறது? நான் தான் கேட்கிறேன். ஏன் தாத்தாவா? ஆ, கூந்தல் வந்திருக்காரு. தாத்தா சாதாரண தாத்தா பெரிய மந்திர மந்திரம் படித்த தாத்தா. ஆமா, நிமிர்ந்து நடக்கவே இயலாத பெரிய மந்திரவாதி. முத்தாடி உன்னுடைய எங்க சிவலிங்கருக்கு சிவலிங்கத்துல பெரிய எதுவும் கிடையாது. பாராவுடைய சிவலிங்கமே உள்ள சிவபுரி நந்தி மதுரை உள்ள வைக்கும் சிவனை. சரி, என்னுடைய முத்தாடிக்கு நிகரான மந்திரத்தை நந்தி வந்திருக்கிறாரா? பாத்துருமா? ஆமாடா. உங்க மந்திரம் பெருசா இல்லை என்னுடைய மந்திரம் பெருசா பாத்துரும். பாரு, ஆலமரத்துக்கு ஒரு ஆலமரம். ஆ, இந்த ஆலமரத்திற்கு இடையில இந்த மந்திரத்தை ஆத்மா விட வைப்பேன். சரி, நீ சரியான ஆளதான் நீ நந்தி மந்திரத்தை தடுப்பேன். பாத்துருமா? போட்டா மந்திரத்தை பாரு. அப்படின்னு சொன்னவர்களுக்காக திரும்ப அப்படியே எட்டி பார்த்த உடனே சரி. இலையெல்லாம் உதிர்ந்து விழுந்தது. சொன்னா, பார்த்தா முப்பதாதி. சரி. நூறு சிவலிங்கம் எடுத்தான். சரி. ஏன்னா 3 சிவலிங்கம் அவனுக்கு இருக்கின்றது. ஆமா. 100 சிவலிங்கத்தை எடுத்து மந்திரம் உச்சத்தை பாருங்க. சரி. இலையை தடுத்து வைக்க முடியல. ஆஹா. என் தாத்தா உடனே உங்க மந்திரம் பெரிய மந்திரம் தான். பாரு, நாலு தண்ணி விட்டு நாலு குடி தண்ணி என் மனதை வந்துவிட்டா உன்னை மனதை பெருக முடியுமா? ஒரே இலை வர வைக்கணும். பாரு, அப்படி பாரு, இடையில வர முடியுதா? சரி, உங்க மந்திரம் தான் பெருசு. இப்ப பாருங்க தாத்தா. ஏ தம்பி, இந்த தாத்தா எங்க இருக்கிறாரு? அங்க வீசிட்டு வாரே. இவர் பேரு மந்திரத்தை படிக்கணும். இங்க பாருங்க 100 சிவலிங்கத்தை எடுத்தா 30 கடையை வீசினான். வா, தம்பி மாயவன் மாயமா ஆரம்பிச்சார். புரிய முடியுமா? சரி, ஒளித்த மணிவண்ணன். சரி, இந்த மாயவன் எப்படி வெளியாவரங்க? மதுரையின் வடிவம் கொண்டே வடிவம் கொண்டே மாயவரும் அவதார அவதார மாயவரும் அவதார Thank you.
பாருங்கள் சரி இடையிலிருந்து வாங்க என்று இருவையை முன்னும் இன்னும் அதை நாம் 30 கோட்டை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சரி அப்படி வரக்கூடிய சமயத்தில் சரி அங்கே 30 கொண்டு போய் எப்ப வருவாய் என்று தாத்தான்னு சொல்லி காத்திருக்கேன் சரி 2 பேரை கண்டவுடனே ரெண்டு கிழமை வருகிறா அம்மா அப்படின்னா அவனை கிழமை பேசி கத்தி கொடுத்த கடந்து போடாம அப்படின்னு சொன்னதான் சரி நடுங்கி போனார் அம்மா 30 கோட்டை சும்மா விடலாமா சரி இது சொல்லுவாங்க சரி மாமலையை அம்மாக்கி மாமலையே அப்பாக்கி மாமலையை இல்லாக்கி மாமலை அம்மாக்கி ஒருவனை சொல்வதற்கு ஒருவனை ஈசனுடைய மகிழவை ஒரு மகிழவை மூடியை ஒருங்கிருக்கும் ஒருவனை சொல்வதற்கு ஈசனை போட்டி சொல்வருமான் வெறுங்கை வெட்டி சிரித்தாரே உல்லாசமாய் சிரிக்க 30 கோட்டையில் உப்பத்தி பிடித்திடுமோ கோபுரம் இருந்தது மண்டபம் இருந்தது கணவரி மண்டபம் இருந்தது அம்பலத்தில் இருந்த 60 கணக்கு அடி இருந்தார்கள் சரி. ஒன்றாக வைப்பது பெற்ற 3000 பேர் இருந்தார்கள் ஆல மரத்தில் வந்த பொம்மை வெடிப்பதற்கு கீழே இருந்தவங்க பட்டை வைத்திருந்தார்கள் கோபுரம் வெளியே படிக்கம் வெளியே பட்டல் வெளியே மாட்டம் வெளியே கூட வெளியே 30 கோட்டையை விட்டு சாப்பிடார்கள் அப்படி 30 தெரிந்து சரி 30 ஆணி 30 கோட்டைக்குள்ளே அம்மா நீ கரைந்து போனார் சரி இதை மட்டும் புரிந்து கொள்ள இருக்கிறது சிவனுக்கு வெளிநாட்டவர் சிவனுக்கு இறக்கும் பிறகு கிடையாது பெருமான் சொல்வதற்கு அதனால் சிவனுக்கு இருந்த ஞானத்தில் அவர் இதய புரிந்து கொண்டே இருந்த நம்ம உயிரோடு இருந்தார் சரி நான் உலகம் புகையான மக்கள் அம்மா நீ நெட்டவரை பார்த்தால் சிவருமான் சரி. ஐயா அந்தியவரே புகை கலைங்கள் சரி. இது சொன்னவரை பாருங்கள் அதனால் என்ன செய்கின்றார் ஆமா. அழகாக தண்ணீரை தேர்ந்து புகை கலைத்தார்கள் சரி. அழைக்க வேண்டி வந்தார்கள் சரி அவன் பிள்ளை இறந்து விட்டான் புறாவை ரச்சிதா. சரி கேட்டு அவர்கள் ஓடுகிறது புறம்பினார்கள் நான் பிள்ளை பாசமாக பிள்ளை பெற்றுக்கொண்டு வேண்டாம் என்று சொல்லி போனால் தன்னுடைய பிள்ளை இறங்கிட்ட போது ஆமா அப்படின்னு புறம்பினார்கள் சரி பரவாய் என் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என் பிள்ளைகள் மறுபடியும் உயிர் பெற்று வர வேண்டும் அம்மா இது சொல்லி மத்தியிட்டு வரல சரி. இவரை வார்த்தையில் பகவான் சரி இறங்கியவரை தண்ணீரை தேய்த்து பிறப்பிடத்து தட்டின முப்பதாகி என்று வருவான் சரி இது சொன்னவரை அம்மா அழைப்பதை முப்பதாகி தண்ணீரை தேய்த்து பிறப்பிடத்து தட்ட சரி முப்பதாகி உயிர் பெற்று வந்தார் சரி உங்களை ஒற்றை அனுமானே அம்மா தண்ணீரை வைத்து பிறப்பிடத்து தட்டினார்கள் முன்னிருந்த அழகை விட சரி. 10 மடங்கு அழகாக காட்சி கொடுத்தது ஏகப்பட்ட முத்தாரம் குடும்பங்கள் வட்டிமலை மட்டும் 64 அம்மன்மார்கள் சரி. மறுபடியும் 30 கோட்டையில் வந்து சிறப்பாக அமர்ந்தார்கள் இந்த முத்தாரி தொகுதிகளும் பொறுப்பாளர்கள் திருத்தி பாருங்கள் முத்தாரமுடைய போட்டு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் காலங்கள் கடந்து சென்றது தேவி உத்தாரம் பார்த்தார்கள் சரி அப்ப முப்பதாயிரே இன்னும் பல மக்களிடத்தில் வழிபாடு பெற வேண்டும் அம்மா நான் புறப்படுகிறேன் சரி. இதை சொல்லி பாருங்கள் என்னுடைய அருள் என்னை கொண்டுடைய 30 கோட்டையில் இருக்கும் அம்மா இங்கும் இருப்பேன் எங்கும் இருப்பேன் லாபத்தை நாம் இழைத்திருப்போம் இதை சொல்லி பாருங்கள் சரி தேவசரி முத்தாரமை 3 வகுத்தலகி சரி. அங்கே இடமுறை புறப்பட்டார்கள் ஊழல் மக்களிடத்தில் வழிபாடு வாங்க வேண்டும் என்று சொல்லி சரியா? ஒவ்வொரு இடமாக வழிபாடு வாங்கிக் கொண்டு அம்மா முத்தாரம்மை சரி. அம்மையான முத்தாரம்மை உண்மையான முத்தாரமை அழகுடைய அம்மாவை